வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 3ல் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த லெசன் இருக்குல்ல. ஸோ இந்த லெசனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 10th சிவிக்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் லெசனில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கவர்னர் பற்றியும் சீஃப் மினிஸ்டர் பற்றியும் சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, கண்டிப்பாக எல்லாருமே நாட் ஃபார் டிஎன்பிசியாலும் எல்லாத்துக்குமே 10th படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, சும்மா இப்போ தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படி யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னடா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்மளுக்குன்னு தனியாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம். ஓகேங்களா? சட்டமன்றம், இது மாநில சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு அவுட்டர் வியூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் டீட்டெயில்டாக இதெல்லாம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாநில சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டம் ஏற்றுவதும் சட்டத்தை திருத்தம் பண்ணுறதும் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சட்டம் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வரணும்னா அங்கே தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் எடுப்பாங்க, எம்எல்ஏஸ் வந்து சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? லோக்சபா அங்கே பார்த்தீங்கன்னா எம்பிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, அது வேறு, அந்த கான்செப்ட் வேறு. அங்கேயும் வந்து லா மேக் பண்ணுவாங்க, அந்த இதுலேயும் வந்து இது பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குரிய இதை பார்ப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாமே அதில் வந்து இவங்க வந்து லா மேக் பண்ணலாம், லா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே, அந்த க்ரைட்டீரியா வர்றதுக்குள்ளே ஸ்டேட் லிஸ்ட் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வரீங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைனாலும் புரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு மூணு விதமாக இருக்குல்ல. ஸோ வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு, இந்த ரெண்டு லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்க வந்து லா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை திருத்தம் செய்கிறதோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். மொத்தமாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றம் வந்து எத்தனை வகையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 வகையாக இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்டாக வந்து யூனிக் கேமரல். ஓகேங்களா? இந்தியா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து யூனிக் கேமரல், அதாவது ஒரே ஒரு விதமான ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் ஒரு 6 இருக்கும். பீகார், கர்நாடகா, இந்த எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 பை கேமரல். ஓகேங்களா? என்னென்ன அந்த பை கேமரல், யூனிக் கேமரலில் என்ன இருக்கும் பார்த்தீங்களா, லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. ஓகேங்களா? சட்டமன்ற பேரவை, அது வந்து யூனிக் கேமரல். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பர் ஹவுஸ்ன்னு வந்து எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது வந்து பை கேமரல். இந்த பை கேமரல் வந்து எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் எப்படி எலெக்ட் பண்ணப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ் மூலயமா, டீச்சர்ஸ் மூலயமா, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் மூலயமா, அது மூலயமா எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சும்மா மேலோட்டமாக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த லோயர் ஹவுஸில் இருக்கவங்க தான் நம்ம எலெக்ட் பண்ணுறவங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்க வந்து பீப்புள்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி எலெக்ஷனை நின்று அதில் போகிறவங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸை பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 234 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது வந்து தனியாக, இது வந்து லோக்சபாவை கூட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேறு, இது வேறு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வேறு. ஓகேங்களா? இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூனிக் கேமரல் தான். நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் வச்சுருக்கோம். 234 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 50% அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. 50%னால் நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு அண்டு சீஃப் மினிஸ்டர் அவங்க எல்லாருமே சேர்ந்து 15%க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இதுலேயுமே. 36 மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்கவங்க மினிஸ்டராக வந்து ஆவாங்க. ஓகேங்களா? எவ்வளோல 234 மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஸோ அந்த மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15% பார்த்திங்கன்னா 36. அந்த 36 பர்சன்ஸ் தான் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டராக வந்து இருக்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 234 மெம்பர்ஸில் 36 மெம்பர்ஸ் எதுக்கு இல்லைனா 15% அந்த மாதிரி கணக்கு இருக்கையில் 36 மெம்பர்ஸ் தான் மினிஸ்டராக வந்து இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ ஒரு ஹவுஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா லோயர் ஹவுஸ்னு சொல்லியிருக்கோம். இதுதான் இருக்கல பவர்ஃபுல்லான ஹவுஸு. அது மட்டும் இல்லாமல் ரியல் சென்டர் ஆஃப் பவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி மஸ்ட் நாட், இந்த அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு கீழே மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் 500 மெம்பருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இதோடைய எவ்வளோ வரம்புக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா 60 to 500 இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ போகக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை விட, குழப்பிக்காதீங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேறு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வேறு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை விட கம்மியாக இருக்கக்கூடாது, அதாவது கூட இருக்கக்கூடாது. ஓகேங்களா. எப்பயுமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் அதிகமாக இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கம்மியாக இருக்கணும். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை அதை விட 1/3 ஆஃப் மெம்பர் வந்து இதில் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஆனால் சைஸ் வந்து 40 கீழேயும் இருக்கக்கூடாது. எதில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சைஸ் 40 கீழேயும் இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை விட 1/3 அதிகமாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை புரியலைன்னா மேலே ப்ளே ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஸ்லோ பண்ணி கேளுங்க, புரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன், என்னென்ன மெம்பர்ஸ் வந்துருக்காங்க ஏற்கனவே நம்ம அந்த பாக்ஸில் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 235 மெம்பர்ஸ். என்னடா இப்போ தான் 234 ப்ராக்கெட்டில் போட்டுருந்துச்சு அந்த பாக்ஸில் சொன்னீங்கன்னா, 234 மெம்பர்ஸ் தான் நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து எலெக்ட் பண்ணுவார். எதுக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பராக. ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா வேறு ஒன்றும் இல்லை, எம்எல்ஏ சொல்லுவோம் பார்த்தீங்களா. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ தேர்தல் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அங்கே வந்து 234 பேர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு ஆள் வந்து கவர்னர் வந்து செலக்ட் பண்ணுவார். ஸோ 235 மெம்பர்ஸ் டோட்டலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ். இது வந்து நியூக்ளியஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம். எதை இந்த கேபினெட்டை, இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் பாடி தான். அது வந்து என்னென்னா நியூக்ளியஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டராக வந்து இருக்குது. இது வந்து ரியல் பவர் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டிங் அண்ட் அடாக். ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அடாக்னா டெம்பரவரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 2 மெம்பர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து டெப்புட்டி ஸ்பீக்கர். ஓகேங்களா. அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 14 நாளுக்கு நோட்டீஸ் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும். 14 நாள் ஆனதுக்கப்புறம் மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணணும், இவர் வந்து எங்களுக்கு வேணாம், ஸ்பீக்கர் வந்து சரியில்லை, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை அவர் மீறுறாரு, அந்த மாதிரிலாம் கொடுத்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவர் வந்து நீக்கப்படுவார். ஓகேங்களா. இவர் வந்து என்னென்னா, இவருடைய ரோல் என்னென்னா, அந்த சபாநாயகர் நம்ம பார்த்துருப்போம், ஸ்பீக்கர்னா வேறு ஒன்றும் இல்லை, சபாநாயகர் அந்த நடுவில் உட்காந்துருப்பார்ல. ஸோ அவர் தான். இவர் வந்து என்ன, இவருடைய ரோல், இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த அந்த ஆட்சியே முடிஞ்சாலும், இப்போ 5 வருஷம் ஆட்சி இருக்குது, அந்த ஆட்சியே முடிஞ்சாலும் இவர் வந்து என்ன பண்ணலான்னா, அடுத்த ஆட்சி வந்து அந்த ஆட்சி ஆரம்பிக்கிற வரையும் இவர் வந்து பொசிஷனில் இருக்கலாம். இவர் தான் ஸ்பீக்கராக இருப்பார். ஸோ அதை தான் அதில் சொல்ல வராங்க. நியூ அசம்பிளி வர வரையும் இவர் தான் இருப்பார். இவர் இல்லாத பட்சத்தில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் தமிழ் என்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை. ஓகேங்களா. சட்டமன்ற பேரவை வந்து அசம்பிளி, சட்டமன்ற மேலவை வந்து கவுன்சில். இது வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு புரியணும், ஃபஸ்ட்டு வந்து புரியணும். ஏன்னா புரியாமல் தான் வீடியோஸ்லாம் பார்க்க வருவீங்க. ஸோ உங்களுக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாமே சொல்லணும்னு சொல்லி கன்வே பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு நீங்கள் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஃப்ரீ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காச்சும் எஃபர்ட் எடுத்து எல்லா லெசனும் நடத்தி முடிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த 6 ஸ்டேட்டு தவிர மீதி எல்லாருமே யூனிகேமரில் தான் இருக்காங்க. அந்த 6 ஸ்டேட்டு என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா விதான் பரிஷாத்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஹவுஸ். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெர்மனண்ட்டான ஹவுஸு. ஆனால்
ஆனால் எப்படி இதை வந்து நீக்கப்படலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நீக்கப்படலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது இருந்திருக்கு, ஆனால் அது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு நீக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எம்எல்ஏன்னு சொல்லுவோம், இது வந்து எம்எல்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இவருக்கும் என்னென்னா இவர் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், 30 வயசுக்கு கம்மியாக இல்லாமல் இருக்கணும். இவருடைய டேர்ம் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். ஓகேங்களா. இவர் வந்து 6 வருஷம் வந்து ஆட்சி செய்யலாம். ஆட்சினா பவரில் இருக்கலான்ட்டு. ஓகேங்களா. இவங்க வந்து எப்படின்னா இந்த ராஜ்யசபா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டோம். ஸோ ராஜ்யசபாலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் நான் சொல்கிறது. ராஜ்யசபாவும் இதுவும் ஒரே மாதிரி தான். 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியே அடுத்தடுத்து ஃபில் ஆகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூ யூ நோ பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து இது எப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1986 அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பில், அந்த 1986 இந்த ஆக்ட் வந்து 1 நவம்பர் 1986 வந்து இந்த கவுன்சிலை வந்து ஒழிச்சு கட்டினாங்க, அதாவது இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து தேவையில்லையா, அது வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கருத்தெல்லாம். ஓகேங்களா. அது என்ன ரோல் அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஏன்னா இதுக்கு தான் எலெக்ஷன் இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா மக்கள்லாம் இல்லை, சாமானிய மக்கள்லாம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து லோக்கல் பாடிஸ்னால் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/12 வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் இருக்காங்களா, யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸு, ஸோ அவங்களால எலெக்ட் பண்ணப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு 1/12 வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களால எலெக்ட் பண்ணப்படுறவங்க அந்த 1/12. நெக்ஸ்ட்டு 1/3 பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 1/6 பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து எலெக்ட் பண்ணுவார். எதை பேசிக்காக பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரு, ஆர்ட்ஸு, சோஷியல் சர்வீஸு அண்ட் கார்ப்பரேஷன், இதெல்லாம் க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு கவர்னர் வந்து 1/6 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சேர்மன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராஜ்யசபா வீடியோ போய் பார்த்துருங்க. ஏன்னா அது வந்து அதுவும் சிமிலராக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்கணுன்னா 10th சிவிக்ஸுன்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போனீங்கனாலே நான் அந்த தம்ப்நெயிலில் வந்து ராஜ்யசபா லோக்சபா இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஒரு தடவை போய் பார்த்துடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல, அதையும் பார்த்த மாதிரி ஆயிரும், இதுவும் பார்த்த மாதிரி ஒரே நேரில் இதே முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சேர்மன் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் இருக்காங்க. ராஜ்யசபாவில் யார் சேர்மனாக இருப்பாங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அது வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மனாக இருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர்மனாக எங்கே இருப்பாங்கன்னா ராஜ்யசபாவில். அவர் வந்து டெபுட்டி சேர்மனை வந்து அவங்க நியமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யார் சேர்மனாக இருப்பாங்கன்னா இவங்களாம் ஒரு மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பர் ஹவுஸுக்கு வந்து சேர்மனாக வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 169 படி அபாலிஷனும் பண்ணலாம், கிரியேஷனும் பண்ணலாம், எதனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை. ஆர்டிகல் 169 என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த ஸ்டேட்டுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு தேவையில்லை, அந்த 1986 நடந்த மாதிரியே அபாலிஷன் பண்ணிருங்கன்னா அதே மாதிரி அபாலிஷன் பண்ணிடலாம். எந்த ஆர்டிகல்னால் 169. ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னாலே 169. ஓகேங்களா. இது வந்து சும்மாலாம் பண்ண முடியாது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும், எது எடுத்தாலும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. 2/3 மெம்பருக்கு கீழே இல்லாமல், அதாவது 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கணும். இதுக்கு எதுக்குன்னா நார்மலானதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து இது வந்து நம்ம மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு தான் இதை க்ரியேட் பண்ணலாம். இது க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட் பண்ணும், அபாலிஷ் பண்ணோன்னா அபாலிஷ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ பவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன், அதாவது ஓவராலாக பார்த்துட்டு போவோம். லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ், 3 தான் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் என்ன பவர் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து எதுக்கு, லெஜிஸ்லேட்டிவ்
அசம்பிளியோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோ என்ன பவர் இருக்கும் அவங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வந்து லா மேக், சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவாங்க, சட்டத்தை மாற்றுவாங்க. ஸோ இந்த பவர்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதை தான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே இவங்க வந்து லா க்ரியேட் பண்ணுறதோ, ஸோ லா வந்து இது பண்ணுறதோ, பாஸ் பண்ணுறதோ இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. எந்தெந்த லிஸ்ட்டுனா கன்கரண்ட் லிஸ்ட்டு அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பாசிங் ஆஃப் பில் இன்டு லா ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர். அதே ப்ரொசீஜர் யூனியன் பார்லிமெண்ட்டில் என்ன ப்ரொசீஜர், ஒரு பில் பாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இருங்க, பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, ஒரு பில்லு, ஒரு மசோதா வந்து எப்போ வந்து அது வந்து சட்டமாக வருதோ, எப்போ வந்து நடைமுறைக்கு வருதோ, அது என்னென்ன ப்ராசஸ் மூலயமா வரும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பில்லை, மசோதா வந்து தாக்கல் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மசோதா வந்து ஓகேவா வேணாமா இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. அதாவது சட்டமன்றம்னா நம்ம இதில், பாராளுமன்றம்ல ரெண்டுத்துலேயுமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. எதிர்கட்சி வந்து எங்களுக்கு இது வேணாம், நல்லா இல்லை இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஆளுங்கட்சி வந்து இது வந்து மக்களுக்கு நல்லது, இது பண்ணிடாகணும், ஸோ அதை வந்து எடுத்துரைக்கணும். டிபேட் பட்டிமன்றத்தில் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா பேரும் கருத்து சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஓட்டிங் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிவிட்டு, மெஜாரிட்டி ப்ரூவ் ஆச்சுன்னா பிரசிடென்ட்டையோ இல்லை கவர்னர்ட்டையோ போய் அங்கே சைன் ஆகி அங்கே வந்து ஆக்டாக மாறும். இதுதான் ஓகேங்களா? இதுதான் நம்ம கவர்மெண்ட்டில் நடக்கிற அந்த மசோதா தாக்கல் இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அதுதான். ஸோ இதுக்கெல்லாமே பவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம கவர்னர்கிட்ட தான் அசன் வாங்க முடியும். ஆனால் பாராளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை வந்து அசன் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பவரும் பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபினான்ஸ் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இருக்கிறதுலே லோயர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்கிறதுலே ஹை பவர்ஃபுல்லானது. அவங்க தான் இந்த மணி மேட்டரு, மணி பில் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இவங்களால பண்ண முடியாது. யாருனால? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்காங்களே அந்த 6 ஸ்டேட்டில், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ், அவங்க தான் இதை வந்து தீர்மானிக்க முடியும். இந்த மணி பில் எல்லாம் பாஸ் பண்ணலாமா வேணாமா, நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் கொண்டு வருமா, டேக்ஸ் எதுவும் மாற்றுவோமா, இந்த மாதிரி எல்லாமே இவங்க தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அசம்பிளிக்கு வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அசம்பிளி. இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலமாக இவங்க வந்து மினிஸ்டர் வந்து, இப்போ ஒரு மினிஸ்டர் பொறுப்பு இல்லை, ஒழுங்காக பண்ணல அவருடைய டியூட்டி அப்படிலாம் இருந்துச்சுன்னா, எல்லா மினிஸ்டரும் அதை நினச்சாங்களா, மினிஸ்டரும் இல்லைனா எம்எல்ஏஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஒரு தாக்கல் பண்ணலாம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை வந்து நீக்கிடலாம். ஓகேங்களா? இதை தான் அதில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனை முடிச்சு விட்டுருவோம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் ஒரு சிலது புதுசாக சொல்லியிருப்பேன் இந்த லெசனில் இல்லாததை. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.